இன்னைக்கு சக்கரை பொங்கல் செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ற கப்போட அளவு 160 ml. பொங்கலுக்கு வந்துட்டு பச்சரிசியோ இல்லை சாப்பாட்டு அரிசி, அதாவது புழுங்கல் அரிசின்னு சொல்ற அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சாப்பாட்டு அரிசி இன்னைக்கு யூஸ் பண்றேன். 1 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி, 1:3 ரேஷியோ. சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: நெய், வத்த திராட்சை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, வெல்லம். 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம். ஸ்வீட் பிடிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒன்றரை கப்பு கொதிக்கிற தண்ணியில் குக்கரில் வெந்த சாதத்தை எடுத்து போட்டு 5 நிமிஷம் வந்து வேக விடணும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமேட்டுட்டு சாதம் வந்து இந்த பதத்தில் இருக்கும். இந்த பதத்தில் இருக்கும்போது வெல்லம் போடணும். மூணு நிமிஷத்துக்கு பிறகு இடித்து வச்சிருக்கிற ஏலக்காயை போடுறேன். போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடணும். நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து போடணும். முந்திரி பொன்னிறமாக வந்தோன்னே திராட்சையை போடணும். சூடான சுவையான சக்கரை பொங்கல் ரெடி.